வெல்கம் டு தேஜஸ் விஜய் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டாப் 10 வாஸ்து பிளான்ட் தான் பார்க்க போகிறோம். வாஸ்து அல்லது ஃபென்ஷன் பிளான்ட் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் அண்ட் மணி அட்ராக்ஷன் தரக்கூடிய இந்த வாஸ்து பிளான்ட்டை நம்ம வீட்டில் நம்ம ரொம்பவே பராமரித்து வளர்ப்போம். அந்த வகையில் நம்மளோட லிஸ்ட்டில் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் தான் பம்போ பிளான்ட். இது ரொம்பவே பாப்புலரான வாஸ்து பிளான்ட் அப்படின்னே சொல்லலாம். ஃபென்ஷன் படி பம்பு பிளான்ட் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடியதாக நம்பப்படுது. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேம்பு ட்ரீயை கிஃப்டாக கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் நம்பர் 2ல் இருக்கிறது போத்தோஸ் மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாஸ்துப்படி இந்த பிளான்ட் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை சுத்தமாக இல்லாமாக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஷியல் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து மணி அட்ராக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்க கூட இது வழிவகுக்குது. பெரும்பாலும் இந்த மணி பிளான்ட்டை வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுனால கண்ணாடி பாட்டிலில் போட்டு வளர்க்குறது தான் சிறப்பு. இன்டைரக்ட் சூரிய ஒளி இதுக்கு நல்லது. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது என்ன அப்படின்னா துளசி செடி. இந்த செடியை தெரியாதவங்களே இருக்க முடியாது. வாஸ்துவை விட இந்த செடி ஒரு பழமை மிக்க மூலிகை வகையில் ஒன்று அப்படிங்கிறது இதுக்கு அதிகப்படியான சிறப்பையும் தருது. சாட்சாத் துளசி பகவான் மகாவிஷ்ணுவோட அம்சமாகவே கருதப்படுற இந்த செடியை நம்மளோட வீட்டில் நம்ம வளர்க்குறதுனால மகாலட்சுமியோட அருள் நம்மளோட வீட்டுக்கு எப்போவுமே கிடைக்கும் அப்படின்னு வாஸ்து சொல்லுது. வாஸ்து மட்டும் இல்லாமல் நம்மளோட சாஸ்திரங்கள் கூட இதைத்தான் சொல்லுது. பெரும்பாலும் இந்த செடி தீய சக்திகளை வீட்டுக்குள்ளே அண்ட விடாது அப்படிங்கிறதுனால இந்த செடியை வெளியில் வச்சு வளர்க்குறது மிகவே சிறப்பு. மீடியம் சன்லைட் இதுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது ஸ்னேக் பிளான்ட். இந்த செடி ஒரு மிக அருமையான ஏர் பியூரிட் பிளான்ட்னு சொல்லலாம். அதாவது காற்றை சுத்தம் செய்யக்கூடியது. ஃபென்ஷன் வரிசையில் இந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இதை வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய ஒரு முக்கிய செடிகளில் ஒன்று. ஆக்சிஜனை பியூரிட் பண்ணி நம்மளுக்கு சுத்தமான காற்றை சுவாசிக்க தர்றதோட நம்மளோட ஹெல்த்தையும் கேர் பண்ண உதவுது. இதனால் நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. வாஸ்துப்படி இதை ஜன்னல் ஓரம் வளர்க்குறது நல்லது. இந்த செடியை வளர்க்க குறைந்த அளவு தண்ணீர் தேவைப்படுறதுனால இன்டைரக்ட் சன் தான் இதுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது அலோவேரா. இது ஒரு வாஸ்து பிளான்ட் மட்டும் இல்லாமல் நம்மளோட தலைமுடி, நம்மளோட தோலையும் பாதுகாக்க உதவுது. வாஸ்துப்படி இந்த அலோவேரா பாசிட்டிவ் எனர்ஜியை தானாகவே ஈர்த்து கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஒரு ஏர் பியூரிட் பிளான்ட்னே சொல்லலாம். இது இன்டைரக்ட் சன்லைட்டில் வைக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கு தானாகவே அதிகப்படி நீரை சேமிக்கிற தன்மை இருக்குங்கிறதுனால. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்ல 6ஆவதாக இருக்கிறது ஜேட் பிளான்ட். இது வாஸ்துப்படி ஹெல்த், வெல்த், பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் பிளான்ட்னு இதை சொல்லுவாங்க. அதே போல் மணி ட்ரீ, லக்கி பிளான்ட்னு கூட சொல்லுவாங்க. மணி ட்ரீ அப்படிங்கிறதுனால மெயின் கேட்டுக்கிட்ட இதை வளர்க்கலாம். நீங்கள் ஷாப், கடைகள் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட கேஷ் கவுண்டர் முன்னாடி கூட இந்த செடியை வாங்கி வளர்க்கலாம். இது பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை நிறைந்த பிளான்ட். அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது பனானா பிளான்ட், அதாவது வாழை மரம். வாழை மரம் கூட ஒரு வாஸ்து பிளான்ட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம். சாக்ஷாத் பகவான் விஷ்ணு வாசம் செய்கிறதா நம்பப்படுற இந்த மரமானது ரொம்பவே பவித்திரமான வாஸ்து மரம்னு சொல்லப்படுது. வாஸ்துப்படி இதோட தன்மை என்னன்னா நெகட்டிவ் எனர்ஜியை தூரமாக துரத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படியாக இருக்கக்கூடியது. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 8ஆவதாக இருக்கிற வாஸ்து பிளான்ட் என்னன்னா மெரிகோல்டு, அதாவது சாமந்திப்பூ. அருமையான வாசனை நிறைஞ்ச இந்த மெரிகோல்டு வாஸ்துப்படி நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துட்டு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருது. அதனால இதை ஒரு லக்கி பிளான்ட்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 9ஆவதாக இருக்கிறது ரப்பர் பிளான்ட். வாஸ்துப்படி இந்த ரப்பர் பிளான்ட்டை லிவிங் ஹாலில் வைக்கிறது நல்லது. அதாவது நம்ம ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் பேசுகிறோம் அப்படின்னா இந்த பிளான்ட் இருக்கிற இடத்துல பேசுனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பண பிரச்சனைகளை நீக்கி பணத்தை ஈர்த்து தரக்கூடியதாகவும் கருதப்படுது. அதோட இதுவும் ஒரு ஏர் பியூரிட் பிளான்ட் அப்படிங்கிறதுனால ஜன்னலோரம் வச்சு வளர்த்துக்கலாம். சுவாச பிரச்சனைகளும் தீரும். கடைசியாக நம்மளோட லிஸ்ட்டில் 10ஆவதாக இருக்கிறது பீஸ் லில்லின்னு சொல்லக்கூடிய கோப்ரா பிளான்ட்.
பேரில் மட்டும் இல்லை, இந்த பிளான்ட்டை பார்க்கவே ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும். ஃபெங்ஷுயின் படி இந்த பிளான்ட் ஆனது காதல், ஒற்றுமை, அமைதியின் பிரதிபலிப்பாக கருதப்படுது. வாஸ்துப்படி அமைதியை வெளிப்படுத்தக்கூடிய இந்த பிளான்ட் வளர்க்கக்கூடிய இடம் உங்களோட பெட்ரூமாக இருந்தால் சிறப்பு. மன அமைதிக்கு அருமையான பிளான்ட் இந்த பீஸ் லில்லி. இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்குமே நல்ல பலனை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கும் என்னோட பதிவை பகிர்ந்துக்கிறங்க. அதே போல் இந்த மாதிரி நல்ல தகவல்களை நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க என்னோட தேஜஸ் விஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. இது மாதிரி இன்னொரு தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்டில் தென், தேஜஸ் விஜி.